அனைவருக்கும் வணக்கம். நம்ம எருக்கஞ்செடி பார்த்துருக்கோம், ஆனால் அதுவே மரமாக மாறி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ரொம்ப ஆச்சரியங்க. வெள்ளெருக்கு மரம் இவை தூண்களாக ஒரு ஆலயத்திலே காட்சியளிக்கிறது. அது மட்டுமா, பொதுவாக நந்தி இறைவனை நோக்கி இருக்கும், ஆனால் இந்த ஆலயத்தில் கோபுரத்தை நோக்கி நந்தி அருள்பாலிக்கிறார். மேலும் ராமபிரானுடைய மகன்களான லவகுசன் வழிபட்ட சிவலிங்கங்கள் இங்கே அருள்பாலிக்கின்றன. இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் கொடியிடை நாயகி மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுகிறார். இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால், சென்னையில் உள்ள அம்பத்தூருக்கு அருகில் உள்ள திருமுல்லை வாயிலில்தான் இந்த மாசிலாமணீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இது சோழர் காலத்தைச் சேர்ந்த கஜபுரிஷ்டம் வகையில் கட்டப்பட்ட ஆலயம் ஆகும். இப்பொழுது நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக எருக்கஞ்செடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது செடியாக வளரக்கூடியது. ஆனால் பல நூறு ஆண்டுகள் பழமையான எருக்கு மரமாக மாறி அதன் பட்டை வெள்ளையாக மாறுமாம். இதனையே வெள்ளெருக்கு என்று அழைப்பார்களாம். இந்த வெள்ளெருக்கு தூண்களாக கருவறையின் முன்னே இந்த ஆலயத்தில் காட்சி அளிப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதை பற்றி ஒரு புராண நிகழ்வையும் கூறுகிறார்கள். அது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த தொண்டைமான் மன்னன் ஒரு சிறந்த சிவபக்தன் என்றும், அவன் தன்னை எதிர்த்த எருக்கன் தூண்களை கோட்டையாக கொண்ட குறுநில மன்னர்களோடு போரிடச் சென்றான் என்றும், அப்பொழுது காட்டிலே அவன் சென்ற யானையுடைய கால்களை முல்லை கொடிகள் படர்ந்து யானையை மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுத்தது என்றும், மன்னன் வாள் கொண்டு அந்த முல்லை கொடியை அகற்றிய போது இரத்தம் பீரிட்டு வந்ததை பார்த்து அதிர்ந்தான் என்றும், அப்பொழுது முல்லை கொடிக்கு கீழே இருந்த ஒரு சிவலிங்கத்தை கண்டான் என்றும் புராணங்கள் கூறுகிறது. தான் அறியாமல் செய்த தவறுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க இறைவனும் அவரை மன்னித்து அவர் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய நந்திதேவரை அனுப்பினார் என்றும் கூறப்படுகிறது. எனவே தான் இங்கு இருக்கின்ற நந்திதேவர் கோபுரத்தை நோக்கி இருப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு போருக்கு சென்ற மன்னன் குறுநில மன்னர்களை வென்று அவர்கள் கோட்டையில் இருந்த 2 வெள்ளெருக்கு தூண்களை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கோயிலை இங்கே அமைத்தான் என்றும் கூறுகிறார்கள். மன்னனுடைய வாள் பட்டதனால் சிவலிங்கத்தினுடைய மேல் பகுதி இன்றும் வடுக்களோடு காட்சி அளிக்கிறது. சந்தன காப்புத்தான் இறைவனுக்கு இங்கே சாத்துவார்கள். கருவறையில் இந்த அதிசய வெள்ளெருக்கு தூண்களை இன்றும் நாம் காணலாம்.